ஒரு சிறிய பட்டாம்பூச்சி தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்துச்சு. அது ஏன்னு தெரியுமா? வாங்க ஒரு அழகான கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் தினமும் பள்ளி முடிஞ்சு ஒரு தோட்டத்துக்கு போவான். அந்த தோட்டம் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு மரக்கிளையில் தொங்கி கொண்டிருந்த ஒரு கூட்டுப்புழுவோட கூட்டை பார்த்தான். அவன் தினமும் அதை பார்த்தான். இன்னும் சில நாட்களில் இதிலிருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி வெளியில் வரும் அப்படிங்கிற ஆவலோட காத்திருந்தான். அந்த நாளும் வந்துச்சு. கூட்டில் ஒரு சிறிய ஓட்டை தெரிஞ்சிச்சு. அதிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது போராடியது, மீண்டும் போராடியது, மீண்டும் மீண்டும். சிறுவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். நேரமும் போய்கிட்டே இருந்துச்சு. பட்டாம்பூச்சியோ ரொம்பவே சோர்வடைஞ்சிருச்சு. அதோட போராட்டத்தை பார்த்த சிறுவனோட கண்ணும் கலங்கிருச்சு. இந்த சிறிய உயிர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சான். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவன் மெதுவாக ஒரு சிறிய கத்திரியை எடுத்து கூட்டை கிழிச்சான். பட்டாம்பூச்சியோ வெளியில் வந்துருச்சு. சிறுவனுக்கோ ஆனந்தம் தாங்க முடியலை. ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நொடிகள் மட்டும்தான் நீடிச்சுது. பட்டாம்பூச்சி தனது சிறகுகளை அசைச்சு பார்த்துச்சு. ஆனால் அதால் பறக்கவே முடியலை. அது தரையில் இருந்தபடியே வானத்தை பார்த்துச்சு. அதோட கண்களில் ஒரு ஏக்கம் இருந்துச்சு. பறக்க வேணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருந்துச்சு. ஆனால் அதற்கு வலிமையே இல்லையே. அப்போ அங்கு வந்த ஒரு வயசான தோட்டக்காரர் சிறுவனோட சோகமான முகத்தை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. சிறுவனும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். அந்த வயசான தோட்டக்காரர் சிரிச்சபடியே சிறுவன்கிட்ட சொன்னாரு, நீ அதற்கு உதவதான்ப்பா நினைச்ச. ஆனா அதோட வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான போராட்டத்தை நீ எடுத்து விட்டாய். சிறுவனுக்கோ ஒன்றுமே புரியலை. அமைதியாக நின்னான். அந்த சிறிய கூட்டிலிருந்து போராடி வெளியே வரும்போது தான் அதோட உடல்ல இருக்கும் வலிமை சிறகுகளுக்கு செல்லும். அந்த போராட்டம்தான் அதை வானத்தில் பறக்க வைக்கும். சிறுவனோட கண்களோ கண்ணீரில் நிறைஞ்சிச்சு. அவனோட தப்பும் புரிஞ்சிச்சு. அந்த ஒரு நிமிஷம் அவன் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லா கஷ்டங்களும் நம்மை அழிக்க வருவதில்லைன்னு. சில கஷ்டங்கள் நம்ம உயர பறக்க வைக்க வருதுன்னு. சில தோல்விகள் நம்மை வெற்றிக்கு தயார்படுத்துதுன்னு. சில கண்ணீர்கள் நம்ம வலிமையான மனிதர்களாக மாற்றுதுன்னு. இந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் சோர்வாக இருக்கலாம், தோல்விகளை சந்திச்சிருக்கலாம், உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் போராட்டத்தை வெறுக்காதீங்க. ஒரு நாள் அதே போராட்டம் உங்களுக்கு சிறகுகளாக மாறும். அன்னைக்கு நீங்களும் உயரமாக பறப்பீங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க. போராட்டங்கள் நம்ம பலவீனப்படுத்துறதுக்கு வரதில்லை, நமக்கு சிறகுகள் கொடுக்கத்தான் வருது அப்படிங்கிறத இந்த பட்டாம்பூச்சி கதை மூலமாக நம்பலாம். மீண்டும் ஒரு சிறிய கதையுடனும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்துடனும் ஜூவி 360 சந்திப்போம். நன்றி.